ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சேலம் பொண்ணு சரண்யா. இன்றைக்கி என்ன கொஷினோடு நான் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின், என்னோடய ஹஸ்பண்ட் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க. அதுக்கான ஆன்சர் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ தான் நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவும் பெல் பட்டன் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் லைவ் ஷார்ட்ஸ் வீடியோஸ் எது போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஹஸ்பண்ட் என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? என்னோடய ஹஸ்பண்ட் பிஇ பேச்சுலர் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 2015 பிஎஸ்சி எஜுகேஷ்னல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் இன் சேலமில் தான் முடிச்சிருந்தாங்க. ஸோ 2015 ஓகேவா? 15 முடிச்சுட்டு எங்கே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடி அசம்பிளி இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் சென்னையில் 2015 to 17 முடித்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் 1 year முடிச்சுட்டு ஜாபேஸில் விசாய் ப்ரிசிஷன் டிரான்ஸ்டியூசன் இந்தியா ப்ரைவேட் லிமிட்டடில் உரகடமில் இருக்குது. அந்த கம்பெனியில் 2018 to 21 முடித்தாங்க. ஓகேங்களா? ஸோ எனக்குமே தெரியாது, நான் ரெசியூம் பார்த்து தான் சொல்கிறேன். ஸோ எனக்குமே சீரியஸாக தெரியாது, தெரிஞ்சுக்கல. இப்போ தான் நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அங்கே 2018 to 21 முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதிலே லக்ஷத் கன்சல்டன்சியில் விஷுவல் ப்ரிசிஷன் சேம் கம்பெனியில் 21 to 22 ஒர்க் பண்ணாங்க. ஓகேங்களா? கன்சல்டன்சியில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எங்கே ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத் எஃப்ஐஹெச் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் ரைசிங் ஸ்டார் மொபைல் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவுமே ஒரு இடத்துல தான் இருக்குது. இயர் பார்த்தீங்கன்னா 22 to 23 2022-23. ஓகேங்களா? ஸோ அங்கே 1 year முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கே ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் ஹொசூர் பெங்களூரில் விஸ்ட்ரானில் இருந்தாங்க. ஸோ விஸ்ட்ரான் இப்போ டாடா எலக்ட்ரானிக்ஸாக மாறிடுச்சு. இப்போ டாடா எலக்ட்ரானிக்ஸில் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. விஸ்ட்ரானில் எவ்வளோ நாள் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் டில் 23 ஸோ 25. ஓகேங்களா? ஸோ இந்த இயர் வரைக்கும் ஸோ இப்போ பெங்களூரில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ப்ரைவேட் லிமிட்டடில் தான் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபுல்லாக வீடியோ கிளியராக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதுக்கு மேற்பட்டு இந்த கொஷினை ரிப்பீட்டடாக கேட்காதீங்க. அண்ணா என்ன ஒர்க் பண்ணுறாங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. நான் ஒர்க் பண்ணல, ஹவுஸ் ஒய்ஃபில் தான் இருக்கேன். ஸோ நமக்கு எப்போவுமே இதே வேலை தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கே நெக்ஸ்ட்டு இன்னொரு கொஷினில் சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேலம் பொண்ணு சரண்யாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஆதரவு சேலம் பொண்ணு சரண்யாவுக்கு தேவை. பாய் பாய், டேக் கேர் ஆஃப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். குட் நைட்.